guys, இன்னைக்கு நம்ம வந்து ஓரியோ கேக் செய்ய போறோம். சரி எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. க்ரீம் தனியா பிஸ்கட் தனியா வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி க்ரீம் மட்டும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம அப்புறமா ஆட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓரியோ பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக எடுத்தாச்சு. நாங்கள் வந்து 4 ஓரியோ பிஸ்கெட்டு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை உடச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டை உடச்சி போட்டாச்சு. இப்போ போய் இதில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை உடச்சாச்சு. நம்ம மிக்ஸியில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ இதை இந்த கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலக்கிக்கலாம். அந்த மாதிரி திக்காக நல்லா வரணும். இப்போ நம்ம வந்து திக்காக இந்த மாதிரி ஒரே க்ரீம் மாதிரி அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த கிணத்துல ஊற்றிக்கலாம். பார்த்துக்கோங்க, இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும். ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக தான் தடவிக்கிறேன். நிறைய தடவாதீங்க, கொலன்னு ஆகிடும். அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி தடவிக்கலாம். போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தடவிக்கணும். வச்சிருக்கிற க்ரீமை ஊற்றிக்கலாம்னு சொல்லி வச்ச க்ரீமை ஊற்றிக்கலாம். வாங்க. இப்போ நம்ம வந்து கேக் ஊற்றிட்டோம். இதை வந்து நம்ம பபிள்ஸ் இல்லாமல் நல்லா தட்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ பபிள்ஸ் வருது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கேக் ஒழுங்காக வராது. இப்போ நம்ம வந்து டேரி மில்க் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டேரி மில்க் வந்து அடிச்சு நறுக்கி போட்டுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த குக்கரில் வந்து நம்ம 1/2 மணி நேரம் வச்சுட்டு வந்துடலாம். நம்ம வந்து குக்கரில் இந்த மாதிரி தான் கேக்கு வந்து வைக்கணும். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை குத்தி பார்த்துக்கலாம். கட்டி பாருங்க, ஒட்டாம இல்லை. ஒட்டுச்சுன்னா வேகணும். ஒட்டலை. இப்போ வந்துடுச்சு. வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரீம் வந்து டேரி மில்க்கு மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம டெக்கரேஷனுக்கு டேரி மில்க் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ கேக் செஞ்சாச்சு. நம்ம வட்டி சாப்பிட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேக் எப்படி இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம். கேக் செம்மையாக இருக்குது. உங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜூடி விலாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் காய்ஸ், இஸ் யூ ஆல்.